வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜ யோகமான காலம்னே சொல்லலாம். எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான். எப்பவுமே துலா ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அதி நண்பர்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு. சனி பகவானை பொறுத்தளவுக்கு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை கெடுத்து பலன் அளிப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால 6ஆம் இடம் தான் வம்பு, வழக்கு, நோய், கடன், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த விஷயங்களை கெடுப்பார். துலா ராசிக்காரங்களுக்கு கடன் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு அந்த கடன் படிப்படியாக அடையக்கூடிய ஒரு அமைப்பு. எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிரிகளுக்கு பலம் குறையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகள் துலா ராசிக்காரங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அற்புதமான அமைப்பில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. அதில் மெயினாக உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா தான் அதிக பலன்களை நீங்கள் உணர முடியும். பொதுவாகவே எல்லா துலா ராசிக்காரங்களுக்கும் நன்மையான பலன்கள் நடந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளுடைய தசாபுத்திகள் ஒரு மோசமான அமைப்பில் இருந்து தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா ராசிக்கு 6ல் சனி இருக்கிறதுனால பெரிய நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு நல்ல ஜாதக ரீதியாக யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடந்து இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல அற்புதமான பலன்களை நீங்கள் உணர முடியும். நன்றி நண்பர்களே.